வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் டே 4 ஃபைனல் டே. செம ஒரு மேட்ச்சு, ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச் மாதிரி இன்றைக்கி பயங்கரமாக போச்சு நண்பர்களே. நேற்றுக்கே சொன்ன மாதிரி அஸ்வின் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணி கொடுப்பார், நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் அது அவரும் பண்ணார். அகேன்ஸ்ட் பும்ராவும் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பண்ண மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் குரூஸ்லியான விக்கெட்லாம் ரொம்ப முக்கியமான விக்கெட்லாம் எடுத்து கொடுத்து டீமை ஜெயிக்க வச்சுருக்காப்புல. உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். குல்தீப் யாதவ் ஆகட்டும், அக்ஷர் படேல் ஆகட்டும், எல்லாருமே நல்லா, முகேஷ் யாதவ் ஒரு விக்கெட் எடுத்தார். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அது. இதில் வந்து ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வந்து நம்ம டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து போராடினாங்க இங்கிலாந்து டீமு. அந்தளவுக்கு ஈஸியாக விட்டு கொடுத்து. ஏன்னா ஒரு விக்கெட் போனால் இன்னொரு விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு, அப்புறம் இன்னொருத்தர் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்தோடனே அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாட்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பவுலரால் கரெக்டான அந்த லென்த்தில் இப்போ மற்ற டீம் இந்தியாவுக்கு வந்து விளாடும்போது ஒரு இதுக்குள்ளே போயிடுவாங்க, 2-3 விக்கெட் விழுந்தால் அந்த டிஃபென்ஸ் மூலம் போயிடுவாங்க. பட் இவங்க அப்படி போக மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லா விக்கெட்டுமே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஓப்பனிங் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ரேஹன் அகமது அந்த பையன் கூட நல்லா ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாண்டாப்புல. அப்புறம் அக்ஷர் படேல் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அதே போல் அஸ்வின் வந்து போப்பு வந்தோடனே அட்டாக்கிங் கிரிக்கெட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. ரோஹித் சர்மா ஒரு அருமையான கேட்ச்சு. அப்புறம் ரூட்டு வந்த பாலே ரிவர்ஸ் ஸ்வீப்பு, அவரும் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆரம்பித்தார். அஸ்வின் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து அப்புறம் ஜானி ஃப்ரைஸ்டோ வந்தாப்புல, நம்ம அக்ஷர் படேல் ஓவராக அடித்தாப்புல. அப்புறம் பும்ரா வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அப்புறம் வந்து குல்தீப்பை வந்து நம்ம அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த பையனை ஒரு அருமையான எல்பிடபிள்யூ மூலம் அவுட் ஆக்குனார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பென் போக்ஸு, அப்புறம் வந்து நம்ம டாம் ஹாட்லி, அந்த பையன் எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து டீமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கவில்லை. பட் நம்ம இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்கோர் அடித்து வச்சுருந்தாலும் நம்ம வந்து ஒரு 106 ரனில் ஜெயிச்சிட்டோம். இதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட்டு 4th இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து வந்த டீம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து 299 ரன்னு 5 விக்கெட்டு 2017 டெல்லியில். அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கிலாந்து 292. அந்த டெல்லி மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து ட்ராவ் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் தோற்றுட்டாங்க. அதே மாதிரி டெல்லியில் வந்து 276 ரன்னு வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிக்கிறாங்க 1987. அதே மாதிரி 2003 வந்து நியூசிலாண்டு வந்து 272 அகமதாபாத்தில் 6 விக்கெட் போயிருந்து ட்ராப் பண்ணாங்க. சென்னையில் வந்து 1967 வெஸ்ட் இண்டீஸ் வந்து 270 ட்ராப் பண்ணாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து உண்மையில் ஒன்று வர ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா என்ன கேட்டால் இந்தியன் வந்து இன்னும் வந்து அந்தளவுக்கு பெரிய டேன் பிச்செல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பேட்டிங் விக்கெட் தான். பட்டு அந்த மாதிரி பிச்செல்லாம் கொடுத்தா இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. பட் அடுத்த மேட்ச் அந்த மாதிரி பிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராஜ்கோட்டில். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. பட் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே பயங்கரமாக பண்ணாங்க நண்பர்களே. பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாருமே சேரஸ் ஐயருடைய பில்டிங், அந்த ரன் அவுட் ஆகட்டும், அப்புறம் வந்து நம்ம ரோஹித் சர்மா கேட்ச் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேற்று கேஎஸ் பரத்தோட கேட்ச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு விக்கெட்டுமே வந்து பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய விக்கெட்டு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு விக்கெட் எடுத்து செலிப்ரேஷன் பண்ணுறா நம்ம ரீசெண்ட் இதில் பார்க்கல. பட் இந்த மேட்ச்சில் எதுக்கு பண்ணாங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச்சு. அந்தளவுக்கு அவங்க வந்து இங்கிலாந்து வந்து ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க. அதுவும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து நேற்றுக்கே சொல்லியிருந்தார், நாங்கள் 60-70 ஓவர்லேயே முடிச்சிடும்ன்ட்டு. 600 ரன் நாங்கள் டார்கெட் வச்சா நாங்கள் அடிப்போம்னு சொல்லியிருந்தாப்புல. பட்டு அதே மாதிரி 69.2 பால் என்னமோ ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ரொம்ப டஃப்பு தான். எனக்கு கேட்டால் ரொம்ப டஃப்பு. நிறைய அம்பையர்ஸ் அவுட்டெல்லாம் அவங்களுக்கு ஃபேவராக போச்சு. ஒரு சில விக்கெட்லாம் ரூட்டுக்குள்ளது, இந்த மாதிரி ரூட்டு ஒரு எல்பிடபிள்யூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்துச்சு. பட் இருந்தாலும் இந்தியா வின் பண்ணிடுச்சு. பும்ரா 3 விக்கெட்டு, முகேஷ் 1, குல்தீப் 1, அஸ்வின் 3, அக்ஷர் படேல் 1, எல்லாருமே நல்லா
பவுலிங் போட்டாங்க. பட் இதே மாதிரி வந்து இன்னும் ஏன்னா அடுத்து 3ஆவது டெஸ்ட்டுக்கு வந்து பும்ரா இருக்க மாட்டார், சிராஜ் வந்து உள்ளே வருவா அப்படின்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி டீமில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் தெரில. விராட் கோலி வந்து இன்னும் வந்து அப்ராட்டில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து இன்னும் சரியாக வந்து டீம் இந்த பிசிசிக்கு வந்து இன்னும் வந்து வரல அவங்க. அதுக்கப்புறம் தான் அஸ்வின் வந்து இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். 500 விக்கெட்டு பரவாயில்ல, அடுத்த மேட்ச்சில் எடுத்துக்கலாம். இந்தியா டீம் வின் பண்ணிச்சுலோ, அதுவே பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப 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 பெரிய விஷயமாகி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேட்ச் இன்றைக்கி வந்து நடந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் இருந்தால் ஒரு நல்லாயிருக்கும், வேறு லெவலில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஒன் சைடு கேம் போட்டுட்டு இருந்தால் அது எதுக்கு, வேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா மற்றபடிக்கு இது வேறு எந்த டீமும் இந்த மாதிரி இந்த ஸ்கோர்லாம் வந்து இங்கிலாந்துக்கார இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வச்சுட்டு பீட் பண்ணியிருப்பான்னு கேட்டால் எனக்கு எந்த டவுட்டு தான். ஏன்னா பிச்சு உங்களுக்கு அந்தளவுக்கு டேன் பவுன்ஸ் கிடையாது, ஓரளவுக்கு தான். பட் இவன் நம்ம பும்ராவாகட்டும் அஸ்வின் ஆகட்டும் அவங்களோட திறமையினால் வந்து இவ்வளோ தூரம் டீம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த பென் ஸ்டோக்கோட ரன் அவுட்டு அது வேறு லெவலு. அப்படி இருக்க பட்சத்தில் இனிமேல் அவங்க பேஸ் பால் தான் அப்ரோச் பண்ணுவாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. பட் அதுக்கு தகுந்தாப்பில் இன்னும் கொஞ்சம் டேன் அண்ட் பவுன்ஸ் பிச்சு கொடுத்தா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும். அது பொறுத்திருந்து வர்ற மேட்ச்சு, வர சீரீஸு, வர டெஸ்ட்டுகளில் பார்க்கலாம். இது பேடிஎம் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பும்ரா தான் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து ஏன்னா பும்ராவால் தான் இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக அவர் தான் கொடுக்கணும், சாம்பியன் பிளேயர், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வந்து ஜெய்ஸ்வால் இன்னொரு மேட்ச் கூட அவர் ரன் அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிக்கலாம். பட் இன்றைக்கி ஜெயித்ததுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணது பும்ரா ஒரு முக்கிய காரணம். நல்லா அந்த மாதிரி ஒரு அதுவும் கடைசி 2 விக்கெட்டு கடைசி விக்கெட் போல்ட் எடுத்தது, அந்த பென் போக்ஸோட காட்டன் போல்ட் எடுத்தது ரொம்ப வேறு லெவல் பவுலிங் போட்டாப்புல. ஃபஸ்ட் இன்னிங் சரி, செகண்ட் இன்னிங் சரி, ரொம்ப ரொம்ப போட்டிருக்காரு. அது மாதிரி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியும் நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து எந்த நேரத்தில் கரெக்டாக பவுலர் கொடுக்கணும், என்ன ஃபீல்டிங் செட் பண்ணணும், கரெக்டாக பும்ரா கொண்டு வந்து விக்கெட் எடுத்தார். எல்லாமே வந்து ஒரு டீமாக வந்து வின் பண்ணதான் ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்சு. ஓகே நண்பர்களே, அது போக உங்களுக்கு வந்து நீ அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராகுல் கண்டிப்பாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். மற்றபடி டீம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ ஏன்னா 2 டெஸ்ட் சீரீஸ் தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க, இன்னும் 3 டெஸ்ட்டுக்கு வந்து அறிவிக்கலை. அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி டீம் வருது. இதில் மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்காது, 1-2 சேஞ்சஸ் வரும். என்னென்ன கூடிய சீக்கிரத்தில் ஏன்னா ஒரு 10 நாள் இருக்கிறதுனால வந்து ஏன்னா பும்ரா அடுத்த டெஸ்ட் விளாட மாட்டார், 3ஆவது டெஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மீதி வந்து எப்படின்னு தெரில, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே.